ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஷாப்பிங் பார்ட் 2 வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் கிறிஸ்மஸ்க்கு முன்னாலே அப்லோட் பண்ணியிருக்கணும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாரி. அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தாங்க ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். வீட்டிலேருந்து இந்த வெயிலுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்ததில் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ வெளியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க, அதனால் நாங்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் ஷாப்பிங் போனோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தான் எல்லாருமே ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ள டைம் அதிகமாகிடுச்சிங்க. ஆஃப்டர்நூனே வந்துடுச்சு. எவ்வளோ நேரம் தாங்க அந்த ஒரு கப் ஃப்ரூட்ஸ் தாங்கும். என் குட்டி வயிறுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிது. ஸோ நாங்கள் பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம். பிரியாணி சாப்பிட்லான்னு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோங்க. எனக்கு இருந்த வயிறு பசியில் பேக்கை கழட்ட கூட நான் மறந்துட்டேன், சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பேக்கை கழட்டினேன். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் லாலிபாப்பும் ஆர்டர் பண்ணாங்க, அதையும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த ஹோட்டலில் ஃபிஷ் டேங்க் ஒன்று வச்சுருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இப்போ ஜெர்லின் தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவனுக்கு டக்கு டக்குன்னு எல்லா ட்ரெஸ்ஸுமே கிடச்சிருச்சு. வந்தான், ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து போட்டான். இது ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிட்டான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஷாப்பிங் முடிஞ்சிட்டு எனக்கு மட்டும்தாங்க இருந்துச்சு. எப்படியாவது இன்றைக்கி நமக்கும் ஷாப்பிங்கை முடிச்சிடணும்னு சொல்லி நானும் ட்ரெஸ் பார்க்க வந்துட்டேங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் தான் பார்த்தேன். இதில் எனக்கு ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நம்ம என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் கொஞ்சம் ஹைட்டாக வாங்கணுங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வச்சு போட முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ராக் தாங்க பார்த்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த கலர்லேயே என்கிட்ட 2 ட்ரெஸ் இருக்கனால வேறு கலர் இருக்கான்னு கேட்டேன். சிங்கிள் பீஸ்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸும் பார்த்தேன், ஆனால் எதுவுமே நமக்கு செட் ஆகலை. சரி ஓகே, நமக்கு இந்த ரெடிமேடே செட் ஆகாது, நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிட வேண்டியதான் சொல்லி ஃபேப்ரிக் செக்ஷனுக்கு வந்துட்டேங்க. என்ன மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேப்ரிக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கிறிஸ்மஸ்க்கு என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணி போட்டேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.